இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தர வார்த்தை. உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த உலகத்துக்கு முடிவு வரைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறார். யாராவது ஒருவர் நமக்கு இந்த வாக்கு கொடுக்க முடியுமா? நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாருமே என்ன செய்ய முடியாது, நமக்கு வாக்கு கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் அதை செய்ய முடியும். அவர் சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு முடிவு வர்ற வரைக்கும், நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும்னா எல்லா நாட்களிலும். இப்போ நமக்கு பிள்ளைங்களோ குடும்பம்னா ஒரு சில நாட்கள் நம்மளோடு இருப்பாங்க, ஒரு சில நாட்கள் நம்மளோடு இருக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். அங்கங்கே போயிடுவாங்க, பணி நிமித்தமாக, வேலை நிமித்தமாக, இல்லை வேறு எந்த இடத்துக்காவது போய் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட சகல நாட்களில் இருக்கிறேன் அப்படிங்கிற. உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகத்துக்கு முடிவு வரணும், இல்லை நமக்கு முடிவு வரணும், அது வரைக்கும் அவர் நம்மோடு இருக்காரு. சகல நாட்களிலும் இருக்காரு. சகல நாட்கள்னால் ஒரு நாள் கூட விடமாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார்ல. இந்த வார்த்தையை நாம் உறுதியாக பிடித்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிப்போம், நாம் அறிக்கை செய்வோம். அதுபடியே அவர் நம்மை நடத்துவார். அந்த நாட்களில் அவர் சொன்னார், ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார், மோசையோடு இருந்தார், யோசுவாவோடு இருந்தார். சொன்னார், மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி யோசுவாவுக்கு வாக்கு கொடுப்பார். அதே மாதிரி கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்காரு. நம்ம ஒவ்வொருவரும் உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அதை விசுவாசிக்க வேண்டும். நம்மோடு அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்ற வார்த்தை நமக்கு நிறைவேறுகிறதா என்று சொல்லி நாம் விசுவாச அறிக்கை பண்ணி சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். அவர் நம்மோடு இல்லாவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம்